வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். புகழ்பெற்ற நடிகர் கமல்ஹாசனும் இயக்குனர் மணிரத்னமும் இணைந்து நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமான தக்லை பலரும் எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்த தவறிவிட்டது. ஜூன் 5 தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ போராடியது. அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளது. விமர்சனங்கள் மந்தமாகவே உள்ளன, மேலும் பார்வையாளர்களின் பதில் பெரும்பாலும் மோசமாக உள்ளது. சின்னமான ஜோடிக்கு ஒரு பெரிய மறுபிரவேசமாக இருக்க வேண்டியதை நிழலில் காட்டுகிறது. படத்தின் துயரங்களுக்கு மேலதிகமாக கன்னட மொழி குறித்த கமல்ஹாசனின் கருத்துக்களால் கர்நாடகாவில் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த பின்னடைவு மாநிலத்தில் தக்லை திரைப்படத்திற்கு முழுமையான தடை விதிக்க வழிவகுத்தது. இது அதன் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை மேலும் பாதித்தது மற்றும் பிராந்திய பதட்டங்களை தூண்டியது. ஒரு ஆச்சரியமான நடவடிக்கையாக படம் திரையரங்குகளில் வெளியான 4 வாரங்களுக்குள் நெட்ஃபிளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் செய்யத் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு வட இந்தியாவில் தொழில்துறையின் 8 வார OTT சாளரத்தை உடைக்கிறது. மேலும் மல்டிபிளக்ஸ் சங்கிலிகளால் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். நெட்ஃபிளிக்ஸ் ஆரம்பத்தில் தக்லை நிறுவனத்தை 130 கோடிக்கு மதிப்பிட்டது. ஆனால் அதன் ஏமாற்றமளிக்கும் வரவேற்பை தொடர்ந்து ஒப்பந்தம் 110 கோடி ரூபாய்க்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் கமல்ஹாசன் ஒரு கேங்ஸ்டர் வேடத்தில் நடிக்கிறார். சிலம்பரசன் அவரது வளர்ப்பு மகனாக நடிக்கிறார். ஆனால் இந்த நட்சத்திர சக்தி கூட அதன் செயல்திறனை காப்பாற்ற போதுமானதாக இல்லை. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.